அவன் ஒரு அரக்கன் இல்லை, அவன் ஒரு இதயம் கொண்டவன். அவன் பெயர் ஹல்க். கோபம் சக்திதான், ஆனால் அன்புதான் அதை கட்டுப்படுத்தும். உன் சக்தி இந்த உலகுக்கு ஆபத்து, ஹல்க். நீ கோபத்தால் அன்பால் ஜெயிக்க வேண்டும். இந்த நொடியில தான் ஹல்க் உணர்ந்தான், நான் அரக்கன் இல்லை. சக்தி வெற்றி பெறலாம், ஆனால் அன்புதான் உலகத்தை காப்பாற்றும். மகனே, என் சக்தி விஞ்ஞானத்தில் இல்லை, அது உன் உள்ளத்தில்தான். காமா சக்தி உடம்பமையான சக்தி, கட்டுப்படுத்தப்பட்ட மனதில்தான். சக்தி பெறுவது எளிது, ஆனால் அதை கட்டுப்படுத்துவதுதான் வீரன். என் சக்தி கோபத்தில் இல்லை. ஹல்க் சக்தி பெறவில்லை, அவன் அதை உணர்ந்தான். சில போராட்டங்கள் முடிந்தது போல தோன்றும், ஆனால் உண்மையான போராட்டம் இன்னும் வரவில்லை. நான் திரும்பி வந்தேன். நீ மீண்டும் போராட வந்தாயா? இல்லை, நான் ஒரு தவறு செய்தேன். அவர்கள் நினைத்தது போல அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளே. நாம் சேர்ந்து போராட வேண்டும். சில நேரங்களில் மிகப்பெரிய சக்தி என்பது தனியாக அல்ல, சேர்ந்து போராடுவதில் உள்ளது. உன் தந்தை பெருமைப்படுவார், பழி தீர்த்தார் கிடைக்காது. போரின் முடிவு அமைதியை கொடுத்தது, ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் இல்லை. ஹல்க், a hidden laboratory. மகனே, இது என் கடைசி ரகசியம். நீ மட்டுமல்ல, இன்னும் பலர் இந்த சக்தியை பெறலாம். நான் தான் உண்மையான சக்தி. இப்போது என்னை நிறுத்த முடியும். ஒரு தவறான விஞ்ஞானம் உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தியை உருவாக்கியது. நான் ஒரு பரிசோதனை இல்லை, நான் ராஜா. ஒரு ஹீரோ உலகத்தை காப்பாற்ற முடியாது, ஆனால் 2 ஹீரோக்கள் முடியும். இந்த போரில் முதல் முறையாக ஹீரோக்கள் தோற்றார்கள். உன் சக்தி கோபத்தில் இல்லை, உனே. இது நான் பார்த்த சக்தி அல்ல. இந்த உலகம் பார்த்த மிகப்பெரிய சக்தி இப்போது பிறந்தது. இது இந்த போரின் முடிவு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. இன்றுதான் அந்த இறுதி போர் ஆரம்பமாகிறது. உலகத்தின் எதிர்காலம் இந்த போரில் தான் முடிவாகும். நான் அழிய மாட்டேன். மகனே, அந்த சக்தியை நிறுத்த ஒரு வழி மட்டுமே உள்ளது. இதுதான் இறுதி தாக்குதல். ஆனால் அதை காப்பாற்றான். ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.